நம்முடைய மக்கள் போராடிய தோழர் ஆர் ஸ்ரீமன்ராஜ் அவர்களுக்கும் தோழர் தேவதாஸ் அவர்களுக்கும் வடதிருப்பூர் மற்றும் முதலாம் ஆண்டு இடைவேளை நிகழ்வுக்கு தோழர் ரா வேணுகோபால் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருவதை நான் முன்மொழிகிறேன். அதனை நான் வழிமொழிகிறேன். போராடிய தேவதாஸ் அவர்களுடைய நினைவில் படத்தில் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியினுடைய முதலில் நிகழ்வாக வரவேற்பு என்ற அறிவித்தோடு கீழடி சமூகங்களை வரவேற்பு சேர் முன்னாடி பின்னாடி போனால் தான் எக்கோ வராது. சேருக்கு முன்னாடி போனாலும் எல்லாருக்கு போல ஸ்ரீமனுடைய படங்கள் விழாவிற்கு வருகை தரக்கூடிய படத்தை தேவதாசுடைய படத்தை திறந்து வைத்து உரையாற்ற இருக்கிற தோழர் பாண்டியன் அவர்களையும் நமது ஸ்ரீமனுடைய படத்தை திறக்க ஐக்கியம் தருவதாக இருக்கிறது. அதுக்காக யாராச்சும் திறப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறது யாரும் தெரியவில்லை. மற்றும் தோழமை கட்சியின் நண்பர்களையும் பெரியோர்களையும் வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தபடி இந்த தாழ்மையை கூறுகிறேன். நம்மோடு பணியாற்றிய அவருடைய மறைவு அந்த நேரத்தில் நம்மளால் ஜீரணிக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது. ஒரே வருடத்தில் 2 ஆளுமைகளை நடந்தது நமது இயக்கத்தில் உள்ள தோழமை இயக்கத்திற்கு பெரிய முன்னணியில் குடும்பத்தார்கள் பற்றிய இடத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்ற தோழர்கள் ஸ்ரீமன் அவர்களோடு போனவங்க பயணிச்சவங்க எல்லாரும் எல்லோருக்கும் அவரோட அனுபவங்கள் இருக்குது. நான் அவரோட பயணிச்சோன்னா நான் அந்த ஆசிரியராக போகும்போது ஏதாவது ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் வந்தால் கூட கொஞ்ச நேரத்தில் இருந்தப்பா அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அது அப்படியே ஒரு நகைச்சுவையோடு அந்த இதை கொண்டு வருகிறது. கருத்து முரண்களை கூட அப்பவே கலைந்து அந்த தோழர்களுக்கு ஒரு அனுசரிப்புகளை ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ரீமன் அவருடைய செயல் என்பது இருந்தது. அதே மாதிரி காவல்துறை சம்பந்தமாக தேவகோட்டை பகுதியில் இருக்கிறவங்க நானும் காவல்துறை மற்ற தோழர்கள் சொல்லும்போது அவர் தான் சொல்லுவோம், நீங்கள் போனால் தான் அந்த காரியம் ஆகும், நீங்கள் போய் தான் சொல்லுவாங்க, என்னங்க எல்லாருக்கும் என்னையில தள்ளி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செஞ்சுருவோம். அதை சொல்லிட்டு அடுத்து 2 நாள் உங்களுக்கு சொல்ல அந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபிமானம். அதே மாதிரி நம்ம பார்த்ததில் நாம பார்த்து சோழ தேவதாஸ் அவர்கள் ரொம்ப முனைப்போடு செயல்பட்டாங்க. அவருடைய இழப்பு கற்பனையோடு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா முதல் நாளில் பேசணும், காலையில் சொல்கிறாங்க முன்னாடி ஆக்சிடென்ட் போட்டு நம்பவே முடியாது. 2 பேருடைய இழப்பு எதிர்பார்க்க முடியாது, நம்ப முடியாத மாதிரியான இருந்தது. இந்த தேவதாஸ் அவருடைய இழப்புகிறது நமக்கு ஒரு பேரிழப்பாக பெருமையாக ஆகியிருந்தது. இந்த 2 பேருடைய அரசியல் பயணம் இன்னும் நீண்ட காலம் நமக்கு ஒத்துழைப்பையும் துணிவையும் கொடுத்திருக்கும். இந்த அவங்க விட்டு சென்ற பாதையை நாம் எல்லோரும் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.
ஒரு பொது உதவி சார்ந்த தமிழ் தேசிய பார்வையோடு பயணிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஏதாவது ஒன்றில் நீங்கள் பயணிக்கிறது கூட ஈஸியாக போயிடும். பொது உதவி சார்ந்த தமிழ் தேசிய பயணம் போது ஒரு மிகப்பெரிய முன்படுக்கையில் நடக்கிறாங்க, முன்னுக்கியில் நடக்கிறாங்க. இரண்டு பக்கம் போர்த்திருக்கிய கருத்திகளால் புத்தப்பட்ட ஒரு சூழலுக்கான அந்த இரண்டையும் சேர்த்து எடுத்து செல்வதற்கு சிரமம். பொது உதவி சிந்தனையோடு மட்டும் நின்று கொண்டு அதை மட்டுமே பயணித்தது என்பது வேறு, தமிழ் தேசிய உணர்வுகளை மட்டும் பேசிக்கொண்டு அதோடு பயணித்தது என்பது வேறு. இவைகளெல்லாம் இன்றைய தமிழ் தேசியவாதிகள் பலர் மக்களை பிளவுபடுத்தி அதை அரசியல்படுத்தி அதை காசாக்குகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்ற சூழலில் உண்மையான தமிழ் தேசிய சிந்தனையோடு பொதுவுடைமை சிந்தனையோடு நம்மோடு இருந்து போராடிய அருமை தொடர்கள் தேவதாஸ் ஸ்ரீவன்ராஜ் அவர்களுடைய படத்தை திறக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் அந்த இரண்டு குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த வருத்தங்களோடு அவர்கள் வாழ்த்து செய்யும் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த சமூகத்துக்கு பார்வைப்பட்டவர்கள் என்ற அடிநாதம் அந்த அடிப்படையில் இந்த வேலையை அலங்கரித்து முன்னிலையிலிருந்து தோழர் ஸ்ரீவன்ராஜ் உதவி ஆரோக்கியமாளர்கள் ஒரு தேவதாஸ் அவர்களுடைய தொழில் அவர்கள் இருவரும் மேடையில் சொல்கிறார். சாந்தமாக முதல் நிகழ்வாக இரண்டு தோழர்களுடைய படத்தை திறந்து வைத்து ஒரு தேவதாஸ் அவர்களுடைய படத்தை ஒரு பித்தார் திறந்து வைத்து இரண்டாவதாக ஒரு ஸ்ரீவன்ராஜனுடைய படத்தை ஒரு நகரில் திறந்து வைத்து அவர்கள் படத்தை திறந்ததற்கு பிறகு அஞ்சலி செலுத்தி வரிசையாக வந்து அஞ்சலி செலுத்தி அதுக்கப்புறம் வீர வணக்கம் 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 ஐந்தனை மக்கள் கட்சியினுடைய தலைவர்களுக்கு வீர வணக்கம் தலைவர்களுக்கு வீர வணக்கம் தேவதாசுக்கு வீர வணக்கம் தோழர் தேவதாசுக்கு வீர வணக்கம் ஸ்ரீவன்ராஜுக்கு வீர வணக்கம் தோழர் ஸ்ரீவன்ராஜுக்கு வீர வணக்கம் புதுவை தமிழ் தேச லட்சிய களத்தில் புதிய தமிழ் தேசிய களத்தில் சாதி ஒழிப்பு போராளிகள் வீரியமுடன் களமாடிய மக்கள் போராளிகள் சமூக நீதி போராளிகள் ஸ்டீபன் ராஜுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர் தேவதாசுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் தோழர்களின் நோக்கத்தை தோழர்களின் தோழர்களின்
லட்சியத்தை தோழர்களின் லட்சியத்தை உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம். வெல்லட்டும் 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 வெல்லட்டும். பாசிசத்திற்கு எதிரான பாசிசத்துக்கு எதிரான மக்கள் இயக்கங்களின் ஒற்றுமை மக்கள் இயக்கங்களின் ஒற்றுமை மக்கள் இயக்கங்களின் ஒற்றுமை மக்கள் இயக்கங்களின் ஒற்றுமை வெல்லட்டும் 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 வெல்லட்டும். பயங்கரமா இருக்கு. அப்படியே சாந்தா உரை நீங்கள் கொடுத்துருக்கோம். கடற்பரப்பாளர்கள் உரை கொடுத்துடலாமா? பேசிடலாம். இல்லை, கடைசியாக பேசுவீங்க தோணும். கடைசியாக யாரும் இருக்க மாட்டாங்க பேசுவோம். சரி. நீங்கள் தொடக்கத்துலேயே 2 பேரும் ரைட். நீங்கள் தான் 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேச போகிறீங்க. நாங்களாம் 5 நிமிஷம் கூட பேச மாட்டோம். ஆமாம் கரெக்டாக. சரி ரைட்டு. ரைட்டு சரி. கடைசியாக நீங்கள் தலைவர் பேசுங்க. ஐயோ நீ எப்போ போனோம்? நிறைய நேரம் பேச போகிறதில்ல. தேவராஜுக்கு 7 மணிக்கு ஜூம் மீட்டிங் இருக்கான். எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வைங்க, அந்த நேரத்துக்குள்ள முடிச்சிடணும். சரி முடிச்சிடணும். மணி என்னாச்சு? மணி 6:30. 7:30 முடிச்சிடலாமா? ஏன்னா உங்களுக்கு அவசரம்னா போகணும். 7:30 முடிக்கணும். போகிறவங்க போட்டுங்க, இருக்கிறவங்க இருக்கட்டும். அப்படின்னா 1 மணி நேரத்துலலாம் ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாதுங்க. உங்களை மாதிரி ஜென்டில்மேன் எல்லாம் கார்பரேட் நடத்துங்க. ஒரு படத்தின் அடிப்படையில் முயற்சி மரபின் அடிப்படையில் படத்தை கலந்து வைத்த தோழர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவு செய்வார். முதலில் அனிதா பண்ணினார்கள் தன்னுடைய கருத்தை.
ஐந்திணை மக்கள் கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இயங்கிய கடந்த காலங்களில் உழைக்கும் மக்கள் உரிமை இயக்கம் என்ற பெயரில் இந்த வட்டாரத்தில் அனைத்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களையும் அணிந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உழைக்கும் மக்கள் உரிமை இயக்கம் இயங்கியது. அவரோடு இடதுசாரி அமைப்புகளோடு மிக நெருக்கமாக, குறிப்பாக மார்க்சில் இயங்கிய இயக்கங்களோடு ஒரு நெருக்கமான தொடர்பில் இருந்த தோழர் ஸ்ரீவன் ராஜ் அவர்களுடைய முதலாண்டு நினைவு நாள் ஓராண்டு முடிவதற்குள்ளாகவே ஐந்திணை மக்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிகழ்ச்சிக்காக திருச்சியில மக்கள் விகாரம் நிகழ்ச்சிக்காக செல்வதற்கு வீட்டிலிருந்து வண்டியிலே கிளம்பியவர் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் நாம் இழந்த தோழமை தேவதாஸ் அவர்கள் இருவருடைய படத்தையும் இங்கே திறந்து வைத்திருக்கிறோம். தேவகோட்டை கடந்த காலங்களில் முன்னணி படுகொலையில் பார்த்த தேவகோட்டை, அதற்கு எதிரான இயக்கங்களின் நடவடிக்கைகளை பார்த்த தேவகோட்டை, அதற்கு பிறகு சிறுவாச்சி கோயில் நுழைவு, தோழர் மாலக்கோட்டை துப்புவனுடைய படுகொலை என மிக இறுக்கமான நிலவுடைமை அதிகாரமும் சாதி அதிகாரமும் கொடிகட்டி பறந்த இப்பகுதியிலிருந்து சற்று தளர்ந்திருக்கும் ஒரு தளர்ச்சியை, ஆனால் ஒரு எழுச்சிகரமான திரட்டப்படும் மக்களுடைய, ஒடுக்கப்படும் மக்களுடைய இயக்கங்கள் ஒரு பலமான இயக்கமாக தேவகோட்டை பகுதியில் இன்னும் உருவாகிறது. இங்கே பல்வேறு முயற்சிகள் கடந்த காலங்களுடைய தொடர்ச்சியாக, சிறுவாட்சியினுடைய தொடர்ச்சியாக மார்க்சில் இயங்கிய விடுதலை அமைப்பினுடைய முயற்சிகள் இன்னும் இருக்கிறது. புலியார் திடப்பொருளினுடைய மக்களிற்கு அமைப்புகளுடைய தொடர்ச்சியாக பூசைத்துறை அவர்களுடைய அரசியல் தொடர்ச்சியாக தமிழக மக்களுடைய களமாடல் என்பது தேவகோட்டை பகுதியில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது தவிர பல்வேறு அமைப்புகள், இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த வட்டாரத்தினுடைய புரண்டலுக்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு வீரியமிக்க போராட்ட களமாக மீண்டும் தேவகோட்டை மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் இப்பகுதியிலே பணியாற்றிய தோழர் ஸ்ரீவன் ராஜ், கடந்த காலத்திலே தியாகி இமானுவேல் பேரவையினுடைய தொடர்ச்சியாக ஐந்திணை மக்கள் கட்சி என்கிற பரந்துபட்ட மக்களை ஒரு அமைப்புகளை கொண்டு வர வேண்டும். வெறும் மருதத்தினை மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தினுடைய ஐந்திணையை சேர்ந்த மக்களையும் அணி சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தோழர் தேவதாஸ் அவர்களுடைய கடுமையான முயற்சியில உருவான அமைப்பு தான் ஐந்திணை மக்கள் கட்சி. சிவகங்கை மாவட்டம் நீண்ட நெடிய காலம் இன்னும் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரிவிலே இருக்கு. ஒரு காலத்தில் சுப்பிரமணியம்
ஆர்.வி. சாமிநாதன், அதற்கு பிறகு இன்று வரை ப. சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்திக். ஏதோ ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய பிடியிலே தான் இந்த தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி சிவகங்கை மாவட்டம் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த கால வரலாறு என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செல்வாக்கு மிக்க பகுதியாக நீண்ட நெடிய போராட்டங்களை சந்தித்த மாவட்டங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம், ஆனால் எந்த தொழில் முன்னேற்றமும் இல்லாத மாவட்டங்கள். பரந்துபட்ட உழைக்கும் மக்கள் வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா தொடங்கி இன்றைக்கு அரபு நாடுகளுக்கு பிழைக்கப் போகிற முதன்மை மாவட்டமாக சிவகங்கை மாவட்டம் தான் இருந்தது. இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு இளைஞர், படித்தவன், படிக்க முடியாமல் உடலுழைப்பு செலுத்தக்கூடியவர்கள், ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒருவரோ இருவரோ வெளிநாடுகளுக்கு பிழைக்க போனால்தான் வாழ்க்கை என்பதாக இங்கே மாறி இருக்கிறது. சாதி மட்டுமே இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனை இல்லை. சாதி எந்த அளவுக்கு ஒரு இறுக்கமாக ஒடுக்குமுறையாகவும் இருக்கிறதோ அதே அளவுக்கு இங்கே வேலை வாய்ப்பின்மை, வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கான சூழல் கிடையாது. ஒவ்வொரு வீட்டிலும் இளைஞர்கள் இல்லை. கிராமங்களுக்கு போவோமையானால் பெரும்பாலும் வயோதிகர்கள் இருக்கிறார்கள். வெளிநாடுகளுக்கு பிழைக்க போனவர்கள் தான். அது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தஞ்சை மாவட்டம், தஞ்சம் பிழைக்க தஞ்சைக்கு போயிட்டு வருவார்கள். இன்றைக்கு தஞ்சையை சேர்ந்தவர்கள் எல்லாம் பிழைப்பதற்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஈரோடை நோக்கி, கோவையை நோக்கி செல்கிறார்கள். வெளி மாநிலங்களை நோக்கி செல்கிறார்கள். வெளிநாடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பரந்துபட்ட விவசாய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பகுதியில் உருவாகிற மக்கள் இயக்கங்களுடைய முயற்சிகள் பல்வேறு நிலைப்பாடுகளிலே இருக்கலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு இயக்கங்களை உருவாக்கி ஒருங்கிணைத்து அவருடைய ஒருங்கிணைப்பை இயக்கிக் கொண்டிருக்கிற தமிழக மக்கள் முன்னணி, அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் பொழியன். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பு என்பது கூட தமிழக மக்களுடைய தோழர்கள், குறிப்பாக தோழர் பாவல் மற்றும் பல்வேறு அமைப்புகளுடைய ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அருமை தோழர்களே, ஸ்டீபன் போன்றவர்கள் பகுதியிலே தேவகோட்டைக்கு அருகிலே, ஆனால் திருவாடனை வட்டாரத்தினுடைய அருள்மிகு வயலுடைய தோழர் நமஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஊழியர்களில் மிக முக்கியமானவர். சிறு பிள்ளையிலே இருந்து இந்த வட்டாரத்திலே இயங்கியவர். அவர் திருமணமான பிறகும் தோழர் அருமைத்தந்தை அந்தோணி அம்மாளுடைய ஒத்துழைப்பும் உடல் இருப்பும் ஜீவனுக்கு வாய்த்திருந்தது. அவருடைய இழப்பு என்பது பல்வேறு பகுதியை இயக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளோடு ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா, மகவான அமைப்புகளுக்கு எதிராக அணிசேரக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள தோழராக சிவகங்கையிலும் ராமநாதபுரத்திலும், குறிப்பாக ராமநாதபுரத்தில் போல நாகேஸ்வரன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே இங்கே சிவகங்கை மாவட்டத்திலும் தொடர் செயல்பாடுகளை, தொடர் ஒருங்கிணைப்பை, அந்த ஒருங்கிணைப்பை பங்கெடுப்பது என்பதாக அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. இந்த செயல்பாடு ஒரு பக்கம் எஸ்கேஎம் என்கிற பெயரில் விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு, விவசாய அமைப்புகள், விவசாய சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற அதே நேரம் அரசியல் களத்தில் பாசிச பாரதிய ஜனதாவுக்கு எதிராக, பார்ப்பன சனாதனத்திற்கு எதிராக கரம் கோர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊழியரை, தலைவரை நாம் இழந்து ஓராண்டு ஆகிறது. தேவகோட்டையிலே பல்வேறு இயக்கங்கள் உருவானாலும் கூட சாதி கடந்து, சாதி ஒழிப்பு களத்திலே இருக்கக்கூடிய
தமிழ் தேசிய களத்தில் முன்னிற்கக்கூடிய தோழர்களை இழந்திருக்கிறோம். அவர்களை நினைவு கூறுவோம். அவர்களை ஏற்றுக்கொண்ட இயங்கிய லட்சியத்திற்காக அதை விட்டுக் கொடுக்காமல் உயர்த்தி பிடிப்போம், முன் செல்வோம் என்பதை சொல்லி இந்த படத்தை அருமை தோழர் தேவதாஸ் அவர்களுடைய படத்தை திறந்து வைக்க வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறுகிறேன். அவருடைய இழப்பு ஒரு அமைப்பினுடைய இருப்பையே கேள்விக்குறியாக்கிக் கொண்டிருக்கிறது. நீண்ட நெடிய காலம் தியாகி மாணவர் பேரவருடைய தோழர் சந்திரபோஸ் அவர்களோடு இயங்கிய முக்கிய ஊழியர்களிலே முதன்மையானவர் தோழர் தேவதாஸ் அவர்கள். ராஜபாளையம் சங்கரன் கோயில் வட்டாரத்தில் அனைத்து இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து தொடர் இயக்கங்களை தொடர் செயல்பாடுகளை அவர் முன்னெடுத்து வந்தார். இடதுசாரி அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள், பட்டியல் சமூக அமைப்புகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு கூட்டமைப்பை ராஜபாளையம் வட்டாரத்தை உருவாக்கியிருக்கிறார். இன்றைக்கு அங்கே இருக்கிற தோழர்கள் தங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு தலைவனை இழந்திருக்கிறோம் நாங்கள் வருந்துகிறார்கள். காரணம், வெறும் அமைப்பு கண்ணோட்டம் மட்டுமில்லாமல் அரசியல் கண்ணோட்டத்தோடு ராஜபாளையம் வட்டாரம் தொடங்கி தமிழ்நாட்டுடைய எந்த நிகழ்ச்சியாக இருந்த நானும் தோழர் தேவதாஸ் அவர்கள் அறியவில்லை. தமிழக மக்களுடைய நிகழ்ச்சிக்கு சென்று வருவோம், மக்கள் அதிகாரத்துடைய நிகழ்ச்சிக்கு சென்று வருவோம். அவர் மதுரைக்கு வந்து சேருவார். மதுரையிலே நானும் அவர் இணைந்து மதுரைக்கு வெளியே இருக்கிற மாவட்ட நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவோம். அதுவும் தோழர் ஸ்ரீமணி இறந்த பிறகு கூடுதல் துணையாக தேவதாசனுடைய செயல்பாடுகள் பரவலாக அனைத்து இடதுசாரி ஜனநாயகத்தினுடைய வேலைகளிலே முன்னின்றது. அத்தகைய முக்கியமான தோழர்களை இழந்திருக்கிறோம். அவருடைய லட்சியங்களை முன்னெடுப்போம். வாய்ப்பு நடக்கின்றோம். பெரியார் நாகேஸ்வரன் நினைவு அதைத் தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தேவதாஸ் அவர்களுடைய படத்தை திறந்து வைத்து ஸ்டீபன் ராஜ் அவர்கள் இழப்பையே தாங்க முடியாமல் என்ன செய்வது என்று இந்த திடீர் விபத்தாக நம்ப முடியாத சூழலில் தேவதாஸ் அவர்கள் நம்மை விட்டு சென்றுவிட்டார். அவர்களுடைய அமைப்பு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. இந்த ஸ்ரீபந்தாஸ் அவர்களுடைய முதலாம் ஆண்டு படத்தல் விழாவை எவ்வளவு வேலைப்படுவோர் இருந்தாலும் இந்த படத்தல் விழாவை திறந்து வைத்து சம்பந்தப்பட்ட ஐக்கிய மக்கள் கட்சி தோழர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஸ்ரீபந்தாஸ் அவர்களுடைய துணைவியாருக்கும் தேவதாஸ் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஆறுதலாக இந்த நிகழ்வு இருக்கும் என நம்பியிருக்கிறேன். தோழர் பாவேல் அவர்களுக்கு
சரி ஒரு 10 நிமிஷம் சொல்லலாம். ஓடிக்கிட்டே இருப்பாரு, எங்கே போகிறாரு எங்கே வர்றாருன்னு தெரியாது. அது கடலில் எப்படியாவது அந்த இருவரும் வீரர்களுக்கு எப்படியாவது படத்தை திறந்து வைக்க வேண்டும் என எண்ணி தோழர் பாவேலர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக அவர்களுடைய களப்பணியில் இருக்கக்கூடிய தோழர் முனியம்மன், தோழர் வேணுகோபால், தோழர் தங்கக்குமரன், தோழர் சுப்புமகேஷ், இன்னும் எண்ணிற்ற 5 மக்களுடைய தோழர்கள் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக தோழர் ஐந்தியமுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் தோழர் ஸ்ரீமன்ராஜ் அவர்களுடைய படத்தை திறந்து வைத்தமைக்கும் அது வாய்ப்பளித்தமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐந்திய மக்கள் கட்சிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இமானுவேல் பறவை தோழர் தேவதாஸ் கூட நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி பணியாற்றிருக்கேன். யாருக்கும் தெரியாது, நான் எதுவும் சொல்லவும் 97 பார்த்தீங்கன்னா மணியன் ஓட்டுநர் பண்ணியிருக்காரு. சமூக நீதி பயணம்ன்றது தமிழ்நாடு முழுவதும் பயணம் வந்தார். ராமநாதபுரம் மற்ற சாய்மொழியெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்போ பரமூரியில் வந்துட்டு தேவதாஸ் தான் வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. 97 வருஷத்துக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் பிறகு வந்துட்டு அதுக்கப்புறம் ஐந்திய மக்கள் கட்சி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீமன்ராஜ் அவர்கள் தொடர்பு வர்றாரு. அவர் இருந்த வரைக்கும் வந்துட்டு ராமநாதபுரம் வேற, சிவகங்கை வேற, தேவகங்கை வேறைன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூப்பிட்டாங்க உடனே சின்னப்பட மாதிரி வந்துடுவார். எனக்குலாம் ரொம்ப ஆதரவாக ஊக்கம் வந்துச்சு. இவங்கெல்லாம் இருந்தாலும் நம்ம களத்தில் ரொம்ப வேகமாக கலப்பணி இருக்குது. நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் 2 மாவட்டத்துக்கு வந்து நாங்கள் பிரித்து பார்க்குறோம். உடனே அவங்களுக்கு எல்லா வேலையிலையும் பார்த்தோம். குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவுக்கு ஒன்று தான் சொல்லலாம். ஒரு மாதத்துக்கு 2 மூணு இன்னும் ஞாபகம் சொல்ல முடியும். அவ்வளவு வேலை பார்த்துருக்கோம். சிவகங்கை மாவட்டத்தையும் சரி, மதுரையிலையும் சரி, நாங்கள் ராமநாதபுரத்தையும் சரி, சின்ன சின்ன விஷயத்துலாம் வந்து சில பெரியாருக்கு தமிழக மக்கள் முன்னாடி ஐந்திய மக்கள் கட்சி இப்படி எல்லா அமைப்புகளையும் ஏற்பாடு பண்ணுறாங்க. சாதி ஒழிப்பு காட்டி, மத ஒழிப்பு காட்டி, இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் களத்திலே போராடிய அந்த இருவரும் தோழர்களுக்கு மரியாதை செலுத்தி இந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய தோழர்கள் விட்டு சென்ற பணியை சிறப்பாக நாம் எடுத்து செல்ல வேண்டும். இப்போ நாடு இருக்கிற நிலைமை சரியில்லை. ஒரு சினிமாக்காரனை கொண்டு வந்து உட்கார வச்சு நேரடியாக RSS பிஜேபி கும்பல் நாட்டை எவ்வளவு சின்னாபட்டமாக்கணுமோ அவ்வளவு சின்னாபட்டமாக்கிட்டு இருக்காங்க. அது கல்வியாக இருந்தாலும் சரி, மொழியாக இருந்தாலும் சரி, நீராக இருந்தாலும் சரி, அல்லது இயற்கை வளங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் சூறையாட வேண்டும். தமிழர்களை நாசக்காடாக்க வேண்டும். தமிழ்நாடு ஒன்று இல்லாமல் போக வேண்டும் என்று எண்ணத்திற்கு கொண்டு டெல்லிக்காரன், வடநாட்டுக்காரன், RSS, பாஜக, பிஜேபி கும்பல் நடமாடி வருகின்றது. இருக்கின்ற இயக்க தோழர்களுக்கு தெரியும் நாம் என்ன சூழ்நிலையை இருக்கிறோம் என்று. முன்னால் இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி இருக்கும் போது நமக்கு ஏதோ பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. ஆனால் இப்போ காவல்துறை ஆட்சியாக ஒரு மக்களாட்சி மாதிரி தெரியல. அதிகாரி பயிலும் பூரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சி மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு கவர்னரே ஆள் விட்டுருக்கான். விஜய் வந்து முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. என்னென்ன கட்சின்னு சொல்ல வேணாம் அப்படின்னு இருக்கேன். எல்லா கட்சியும் சொல்றேன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரே கற்பழிப்பு, சிறு பிள்ளைகளுடைய பாலியல் கொள்ளை நாடு வந்து எங்க போகுது தெரியல. எப்படி எல்லாம் நம்ம எப்படி கடைசியாக போறோம், எப்படி நடமாட போறோம், எப்படி போராட போறோம் அப்படின்னு தெரியல. ஏதாவது மக்கள் பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எழுதி கொடுத்தா அதுக்கு கூட அனுமதி கொடுக்குறதில்ல. 2-3 தடவை ராமநாதபுரத்தில் நிகழ்ச்சி கட்டி கொடுத்தா காவல்துறை அனுமதி மறுத்துருச்சு. உடனே கோர்ட்டில் போய் வாங்கி அப்படிங்கிறாங்க. அப்போ
அவ்வளவு அவ்வளவு கதாபாத்திரம் தராங்க. இந்த சூழ்நிலையில தான் இருக்குது நாடு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கு. போயிருக்காங்க இருக்கிற தோழர்கள். ஆகையால் தோழர்கள் கவனமாக இருந்து தோழர்களுக்கு சென்ற பணியை நாம் உயிரை கொடுத்தேனும் செய்து முடிப்போம். இறுதியாக தோழர் இருவருக்கும் வீர வணக்கத்தை இருந்து கொண்டு இவருடைய பணியின் தேர்ந்தெடுப்பதற்கு அனுமதி எடுத்த அனைத்து தோழர்களுக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆலோசனை மன்ற அவர்களுடைய இளைஞர்களுக்கும் அதிக மக்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அடுத்ததாக ஸ்ரீமன்ராஜ் இளையர் அவர்களுக்கு முன்னாடி நினைவு பரிசுமாக அவர் சுப்புமந்திரி தமிழக உறுதியேற்றம் அவர்களுக்கு அழைக்கிறேன். எங்கள் கட்சியினுடைய மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் போராளி மாவீரன் தோழர் தீபராஜனுடைய முதலாம் ஆண்டு இளைஞர்கள் கூட்டத்தினுடைய மதிப்புக்குரிய தோற்றத்திற்குரிய தலைவர் வேணுகோபால் அவர்களே, இந்நிகழ்வில் வரவேற்புரையாற்றிருக்கக்கூடிய எங்கள் கட்சியினுடைய பாசமிகு தோழர் கிரணி அழகசாமி அவர்களே, ஐக்கிய மக்கள் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மாவீரன் தேவதாசனுடைய படத்தை திறந்து உரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய தோழர் கீதா பாண்டியன் அவர்களே, இணை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீபல்லாத்தினுடைய
படத்தை திறந்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தந்தை பெரியார் கழகத்தின் தலைவர் தோழர் பட்டுமுது தலைவர் நாகேஸ்வரன் அவர்களே, இங்கு அரசியல் தளத்தில் களமாடிய அனைத்து மாநில பொறுப்பாளர்களே, தமிழ் தேசிய போராளிகளே, திராவிட கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, ஐந்தனை மக்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட அனைத்து பொறுப்பாளர்களே, எங்களுடைய போராளிகளுடைய துணைவியார் இருவரையும் ஐந்தினை மக்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நிலையில் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் முதலில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். இந்த நிகழ்வை மதிப்புரிய தோழர் பாவல் அவர்கள் எங்கள் கட்சியினுடைய போராளிகளை நினைவேற்றல் நடத்தணும் என்று உறுதியோடு செயல்பட்டு இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திய தோழர் பாவல் அவர்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் இடதுசாரியுடைய களப்பணி என்பது தஞ்சை அருகே செய்தியாக, ஆனால் நான் நேரடியாக களம் கண்டது இடதுசாரியினுடைய அரசியல் பயணம் என்பது தேவகோட்டை என்பதை நான் உணர்வேன். ஏன் என்று சொன்னால், நான் பள்ளி மாணவன் 17 வயது இருக்கின்ற பொழுது என்னுடைய பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்திக் கொண்டேன். ஆனால் இமானுவேல் பேரவை 1991 தொடங்கப்பட்டது. அதற்கு பின்னாடி மாணவர் பருவத்தில் நமசு தோழர் அவர்கள் தான் இந்த பகுதியில் இருந்து என்னை அரசியல்படுத்தினார். அதனால் தேவகோட்டை பகுதி என்பது ஒரு நீண்ட நெடிய களப்பணிக்கான போராட்டத்திற்கான சாதி ஒழிப்பு தளமாக, தமிழ் தேசிய தளமாக நான் போராட்ட களத்தில் ஈடுபட்டது உண்டு, கலந்துள்ளதும் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய போராளிகளாக நான் பார்த்திருக்கேன். அது அண்ணன் கற்பையாக இருக்கலாம், அதில் தான் தோழர் ஸ்டீபன் இணைந்து வேலை செய்கிறார். இந்த பகுதியில் பல்வேறு போராட்டங்களை இமானுவேல் பேரவை மூலமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து நாங்கள் பணியாற்றுவது உண்டு. இதில் பெண்கள் இயக்கம் சொன்னால் சந்தனமேரி அக்கா அவர்களும் அப்பப்ப இந்த போராட்டத்தில் பெரிய வீரியத்தோடு செயல்படுவது உண்டு. தேவகோட்டை பகுதி என்பது எப்போதுமே சாதி ஆதிக்கத்தை உள்வாங்கிய பகுதி என்பதை நான் அறிவேன். அது உஞ்சனை கலவரம், சாதி ஆதிக்கத்தில் மாடக்கோட்டை சுப்பு, சாதி ஆதிக்கத்தில் கண்டதேவி போராட்டம், அதே மாதிரி சாதி நாடு கட்டமைப்பு போராட்டம், அதை வெகுண்டெழுந்து உருவாக்கப்பட்டதுதான் மாவீரர் ஸ்டீபன் ராஜ் என்பதை நான் அறிவேன். அவரோடு துணையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போராளிகள் இணைந்து செயலாற்றியதை நான் அறிந்தது உண்டு. இவ்வளவு பெரிய சக்தியை, இவ்வளவு பெரிய போராட்டங்களை உருவாக்குவதற்கு காரணம் தோழர் நமசு தான், இடதுசாரி அமைப்புகள் தான். இடதுசாரி அமைப்புகள் தான் போராட்டங்களுக்கான உந்துதல் சக்தியை உருவாக்கப்பட்டது. அது இன்றும் ஐந்தனை மக்கள் கட்சிக்கும் சார் தோழர் மீத்த பாண்டியனை எங்கள் ஐந்தனை மக்கள் கட்சிக்கான உந்துதல் சக்தியாக இன்றைக்கு வரைக்கும் அரசியல் ஆலோசகராக செயல்பட்டுக் கொண்டு வருகிறார். ஆனால் நான் இன்று நினைவேந்தல் அறிவிப்புவையில் ஏற்படுத்தியவர் ஒரு தோழர் கேட்டார். நான் ஒரு செய்தியை சொன்னேன். சிவகங்கை மாவட்டம் சாதி ஆதிக்கத்தில் கொடூரமும் கோலச்சி கொண்டிருக்கிறது. மதுவெட்டி பக்கத்தில் மேலப்பூங்குடியில் ஒரு கிராமத்தில் மே மாதம் 17ஆம் தேதி ஒரு மாணவி, அவர் பெற்றோர் இறந்துள்ளார். அந்த மாணவியுடைய தாயார் மாற்றுத்திறனாளி, அவருக்கு சகோதரி ஊமை, அவருடைய தம்பி மூளை வளர்ச்சி குன்றி இருக்கிறார்.
அந்த குழந்தை ஆடு மேய்க்க போகுது. ஆனால் அந்த திரும்பி வரையில் ஆடும் வரவில்லை, அந்த குழந்தையும் வரவில்லை. பார்க்கும்போது பிணமாக மீட்டெடுக்கிறார்கள். காவல்துறையும் வருவாய்த்துறையும் என்ன செய்த செய்தி நமக்கு சரியாக தெரியவில்லை. எனக்கு கிடைத்த செய்தி கால பத்திரிகை மூலமாக ஒரு ஃபாதர் மூலமாக. இதற்கு இந்த இடத்தில் சொல்கிறேன் சொன்னால், இந்த இடதுசாரி அமைப்புகள் வீரியமாக இருந்ததன் அடிப்படையில் தேவகோட்டையில் மிகப்பெரிய அளவில் சாதி ஒழிப்பு போராளிகளும் தமிழ் தேசிய போராளிகளும் களம் கண்டதனால் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைக்கான பிரச்சனையை எளிமையாக கையாளப்படுகிறது. அரசு இயந்திரத்துக்கான போராட்டத்தை உடனடியாக தொடர்பு கொண்டு கூட்டமைப்பாக செயல்பட்டதில் மதிப்புரிய தோழர் எங்களுடைய போராளி ஸ்ரீமன்ராஜ் அவர் நாம் இந்த நேரத்தில் அரசியலில் இருந்து இழந்திருக்கிறோம். அவருடைய லட்சியத்தை நாம் இழக்கவில்லை என்பதை நான் உணர்கிறேன் உங்கள் மூலமாக. நான் ஐந்தனை மக்கள் கட்சியினுடைய தலைமை நான் நீண்ட காலமாக இமானுவேல் பிறவியில் இருந்தது உண்டு. அதிலே தேவதாசன் நானும் ஏறக்குறைய 32 ஆண்டுகள் 2 பேரும் அரசியல் கருத்தியல் கொள்கை இயக்கப்பணியில் ஒன்றாகவும் குடும்ப உறவு ஒன்றாகவும் இருந்தோம். ஆனால் இந்த பகுதியில் களவாடுகின்ற பொழுது நமசை ஒட்டி இருக்கக்கூடிய தோழர்கள், அதை ஒட்டி ஸ்ரீமன்ராஜ், அந்த அடிப்படையில் எனக்கு தெரியும். ஐந்தனை மக்கள் கட்சி 2023 உதயமானது. அப்போது என்னை கூப்பிடும்போது நான் சில காரணங்களால் நான் தவிர்த்துட்டேன். ஆனால் ஐந்தனை மக்கள் கட்சியினுடைய அரசியல் மையக்குழுவில் நான் இருந்தேன். இவர்கள் 2 பேரும் அதற்கு பின்னாடி தேவதாஸ் செயல்பட்டிருக்க பின்னாடி ஸ்ரீமன் தோழரை ஐந்தனை மக்கள் கட்சி இணை ஒருங்கிணைப்பாளராக நானும் தேவதாசும் இணைத்தோம். செயல்படுங்கள், நான் தான் இருக்கிறேன், செயல்படுங்கள் என்று சொன்னோம். ஸ்ரீமராஜ் எங்கள் வீட்டில் தங்கியிருந்து நாங்கள் 3 முறை உரையாற்றும் போது அவருடைய உடல்நிலையை நான் கேட்டது உண்டு. அதுக்கு மாற்றா என்ன செய்யலாம் என்பது, ஏன் ஏற்பட்டது உடல்நிலை இவ்வளவு பாதிப்பு ஏற்பதற்கு என்ன காரணம் இல்லை, மக்களுக்கு பணியாற்றுவது என்பதே தான் மூல காரணம் என்பதை நான் உணர்ந்தேன். அந்த அடிப்படையில் அதை எப்படி சரி செய்வது என்பதை நாங்கள் 2 பேர் விவாதிக்கும் போது பாப்பம் என்று யதார்த்தமாக எடுத்துக்கொண்டார். ஸ்ரீமன்ராஜ் தன்னுடைய வேலையை எடுத்துக்கொண்ட அந்த முன்னணி என்ற வார்த்தை இடதுசாரி வார்த்தையோடு செயல்பட்டதை நான் அறிவேன். தானே முன்னெடுப்பார், தானே துண்டறிக்கை தயார் பண்ணுவார், தானே சுவரக்கை தயார் பண்ணுவார். அது எந்த சமூகமாக இருக்கலாம், யார் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உடனடியாக காவல்துறைக்கு வருவாய்த்துறைக்கு போய் சென்று அந்த பணியை உடனடியாக செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு போராளியைத்தான் தேவகோட்டையில் இறந்திருக்கிறோம் என்பதை நான் மிகப்பெரிய வேதனையோடு பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். அதே ஒரு ஆண்டு காலத்தில் திருச்சியில் மக நடத்தக்கூடிய தேர்தல் அறிக்கையில என்னிடம் 11ஆம் தேதி இரவு பேசுகிறார், ராஜு நீங்க மதுரைக்கு போங்க, நான் திருச்சிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது எதிர்பாராத ஒரு விபத்து என்பது என்னால் அது அறிய முடியாத ஒரு சூழல்ல தேவதாஸ் உயிர் இழந்திருக்கிறார். ஏன் இந்த வேதனையோடு நான் பதிவிட வேண்டிய நிலை இருக்கின்றால், பொது வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் இல்லை என்பதை நான் உணர்வேன். நான் மாணவன் பருவத்தில் இருக்கும்போது இயக்க பணி செய்தேன். நான் கல்லூரி முடித்த பின்னாடியும் சாதி ஒழிப்பு முன்னணின்னு ஒரு இயக்கம் இருக்கும். அந்த இயக்கத்தோடு சேர்ந்து நான் முன்னணி பெருப்பாக இருப்பேன். குறிப்பாக விடுதலை சிறுத்தை 92 சென்னரப்பட்டியில் ஒரு இதில் துண்டறிக்கை நிறுவனையில் நானே கொடி ஒட்டிட்டு வந்துடுறேன் தோழர் அப்படின்னு. அப்போதைக்கு நான் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதோடு நான் தொடர்ந்து பணியாற்றிய கல்லூரியில் இருந்து தொடர்ந்து பணியாற்றுகின்ற போது இமானுவேல் பிறவை படிப்பு மாணவர் பணி இந்த பணிகளை தொடர்ந்து செய்கின்ற போதுதான் ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தை நாங்கள் தமிழ்நாட்டை வளம் வந்தோம். அது இந்த பகுதியில் ஒரு குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒரு 3-4 கூட்டங்களுக்கு தொடர்ந்து வந்தது உண்டு. மிகப்பெரிய போராட்டத்தையும் நாங்கள் இந்த பகுதியில் கூட்டு இயக்கமாக எடுத்தது உண்டு. இப்போ இந்த நேரத்தில் என்னுடைய பணியான வேண்டுகோள் என்ன என்றால், மீண்டும் இந்த பகுதியில் தேவகோட்டையை ஒரு அரசியல் தளமாக ஒரு கூட்டமைப்பாக மீண்டும் எழுச்சி கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஒரு மிகப்பெரிய சாதிய ஒடுக்குமுறை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கு. இந்த மதுகுபட்டி, அதுக்கடுத்து சாத்திரசங்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மல்லன் ஒரு பள்ளி மாணவன் 12ஆம் வகுப்பு மாணவனை இன்னொரு மாணவன் பள்ளிக்குள்ளேயே வைத்து கத்தி குத்துறான். அவன் இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறார். அதற்கு பக்கத்திலே
நேற்று ஒரு பொண்ணை கேலி செய்வதற்காக அந்த கடிதத்தை கொடுக்கறதற்காக பட்டியலின மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தாக்கி அது ஒரு அந்த மாணவர்கள் அனைவருமே மருத்துவமனையில் இருக்கிறார்கள். சாதி ஒடுக்குமுறை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு பகுதியிலையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த பகுதியில் எழுச்சி இல்லாத நாள் அங்கே மதுவெட்டி சிங்கம்பேரி பகுதியில் போராட்டத்திற்கான தமிழ் தேசிய போராளிகள் சாதி ஒழிப்பு போராளிகள் இல்லாத காரணத்தால் அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் மிகப்பெரிய பாதிக்கப்படுவது என்பதை அறிவேன். அதுக்கு மாறாக ஒரு மிகப்பெரிய காலகண்ட இடதுசாரி பகுதியாக இருக்கக்கூடிய தேவகோட்டை தமிழ் தேசிய போராளிகளையும் நிறைய உருவாக்கப்பட்டது, சாதி ஒழிப்பு போராளிகளையும் அதிகமாக உருவாக்கப்பட்டது. இடதுசாரிகள் வந்ததினால் இவர்கள் உருவாக்கப்பட்டது என்பதை நான் தேவகோட்டையில் நான் அறிந்தது உண்டு. அந்த அடிப்படையில் எங்களுக்கெல்லாம் அரசியல் ஆசானாக நமசு என்ற நமச்சிவாயன் தான் பல்வேறு கட்டமாக அரசியல் பயிற்சி வகுப்பு நடத்தியிருக்கிறார். ஒரு வகுப்பு அல்ல, 2 வகுப்பு அல்ல. நான் கூட துருதுரு என்று மாணவனாக இருக்கும் பொழுது நிறைய கேள்வி அவரிடம் புதக்கமாக நான் கேட்பது உண்டு. அப்போது அவர் அதற்கு பதில் ஒரு அரசியல் இடதுசாரி கருத்தியலை எங்களை அரசியல் ஆக்கப்பட்டதுனால என்னால் முதிர்ச்சி அடைய முடிந்தது. பின்னால் நான் உணர முடிந்தது. அவ்வளவு பெரிய கேள்விகள் நான் கேட்கப்படுவேன். அதே மாதிரி தொடர்ந்து அரசியல் பயிற்சி வகுப்பு எங்கெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அப்புறம் முன்னணிகளுக்கு அரசியல் பயிற்சி வகுப்பு கூடுதலாக எடுத்தது தோழர் நமசுதான். இன்னும் இமானுவேல் பேரவைக்கு அரசியல் ஆசானாக திகழ்ந்தது நமசுதான். ஆனால் பொதுச் செயலாளராக சந்திரபோஸ் இருந்தார். நாங்கள் அதற்கு கீழே பணி செஞ்சோம். ஆனால் அரசியலுடைய வழிகாட்டியாக தோழர் நமசுதான் இருந்தார். அவரின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாவீரர் தான் ஸ்டீபன் ராஜ். ஏன்னா அவரும் 600 வயது, ஸ்டீபன் ராஜும் 600 வயது. ஒருவர் ஒரு போராளியை உருவாக்குவதுதான் ஒரு சிறந்த போராளி என்பதை நாம் உணர முடிகிறது. அவர் இறந்த இடத்தில் மீண்டும் இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய போராளிகளை இளைஞர்கள் மத்தியில, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் மத்தியில மீண்டும் நாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் பயிற்றம் ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பாக போராட்ட களமாக உருவாக்க வேண்டும் என்பதை நான் ஐந்தனை மக்கள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பதனால் மீண்டும் இப்படி ஒரு தாக்கத்தை தேவகோட்டையில் ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அது தோழர் விட்டு சென்ற பணியை நாம் மீண்டும் வீரியத்தோடு எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு ஐந்தனை மக்கள் கட்சி தொடர்ந்து பங்களிப்போம், அதுக்கு உறுதுணையாக செயல்படும் என்பதை சொல்லி இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திய அனைத்து தோழர்களுக்கும் தோழர் பாவல் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஐந்தனை மக்கள் கட்சி சார்பாக நன்றியை சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.